சார், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு உளவியல் ரீதியா ஏதாவது காரணங்கள் இருக்கா? அப்படி இருந்தா, அத தவிர்க்கிறதுக்கான வழிகள் என்ன? கண்டிப்பா சார். தி ஹார்ட் லிசன்ஸ் டு வாட் தி மைண்ட் ஃபீல்ஸ். அதாவது மனசு என்ன நினைக்குது அப்படிங்கிறது இதயம் உணரும். ஸோ அதனால தான் மனசோர்வு ஆர் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால இதயம் பாதிப்பு ஏற்படுது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே நியூஸ்லேயா இருக்கட்டும், மொபைல் ஃபோன்ஸ்லேயா இருக்கட்டும், வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ரைட், உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு கார் ஓட்டும் போது, இல்லை பஸ் ஓட்டும் போது, இல்லை வேறு ஏதாவது ஒன்று தூக்கத்திலேயே அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். சடனாக ஹார்ட் அட்டாக் இறந்து போயிருப்பாங்க. ஸோ இதுக்கு உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகளை தாண்டி மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. நிறைய பேர் இந்த கோணத்துல யோசிக்கிறதும் இல்லை, இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறதே இக்னோர் பண்ணிடுறாங்க, தவிர்த்துடுறாங்க. என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் அப்படின்னா அது நமக்கு வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்களே தாண்டி, இந்த மனசுங்கிறது ஒண்ணு இருக்கு, மன பாதிப்புகளாலையும் இது வரலாம் அப்படிங்கிற கோணத்துல யாருமே யோசிக்கிறது இல்லை. பரவாயில்ல, நான் சொல்றேன், இந்த விஷயத்த ரொம்ப கவனமா கேளுங்க. பட் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அதுக்கான காரணங்கள் மட்டும் இல்லாம அதை எப்படி சரியான வழியில கையாள்றது அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஒன்று, கிரானிக் ஸ்ட்ரெஸ், நாள்பட்ட மன அழுத்தம். தொடர்ச்சியான மன அழுத்தங்கள் தான் கிரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் ஆர் லாங் ரன்னுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கு எதுல அழுத்தம் அதிகமா இருக்கும் அப்படின்னா, குடும்பம், வேலை, நண்பர்கள், நெருங்கிய தொடர்பு உடைய விஷயங்கள்ல இருந்துதான் நமக்கு ஒரு மாதிரியான அழுத்தங்கள் ஏற்படும். அந்த அழுத்தங்களானது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் பொழுது, ரைட், ஒரு ஒர்க் ப்ரெஷரா இருக்கட்டும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்களா இருக்கட்டும், அது தொடர்ச்சியா நமக்கு அந்த அழுத்தங்கள் இருக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஆனது இன்க்ரீசஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸஸ் கார்டிசோலா இருக்கலாம், ஆர்டிசோலினா இருக்கலாம். இந்த ரெண்டுமே அழுத்தங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸஸ். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். ரத்தமானது சீரா உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த ரத்தத்தை ஒரு அழுத்தங்கள் கொடுத்து வேகமா மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னா, ஏன்னா உடம்புக்குள்ள சீரா ரத்தம் சரிவர போய்கிட்டு இருந்தாதான் அது ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல வேகமான ஒரு அழுத்தங்கள்னால அதிவேகமா போகும் பொழுது அதுவுமே உள்ளுக்குள்ள அந்த இதயத்துக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தத்தையும் தாண்டி ஹார்ட் ரேட், இதய துடிப்பையும் அதிகரிக்கும். இதய துடிப்பை அதிகரிக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ், தொடர்ச்சியான அழுத்தங்கள் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஓவர்லோட் ஆன ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியான பளு எதுக்கானது அப்படின்னா இதயத்துக்கானது. அப்ப இதயத்துல அதிகமான பளு இருக்கு, அதிகமான அழுத்தம் இருக்கு அப்படின்னா அப்போ ஹார்ட் அட்டாக் வரத்தான் செய்யும். கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் லோட் ஆன் ஹார்ட். அதாவது தொடர்ச்சியான அழுத்தங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியான லோடு ஹார்ட்ல இருக்கும். அப்போ உங்க ஹார்ட்ல அளவுக்கு அதிகமான அழுத்தங்கள் ஏற்படும் பொழுது இட் வில் பி அட்டாக்கா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட், ஸோ அதுதான் சப்ரஸ்ட் எமோஷன்ஸ். உங்களோட உணர்வுகளை உள்ளுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிறது. அது கோபமா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், இல்லை சோகமா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம். உள்ளுக்குள்ளேயே போட்டு போட்டு அதை அளவுக்கு அதிகமாக அழுத்துறதுனால ஒரு எவ்வளோ வேகமாக கீழ் நோக்கி அழுத்துறமோ அவ்வளோ வேகமாக மேல் நோக்கி வரும். அதே மாதிரி இந்த எமோஷன்ஸை நீங்கள் உள்ளுக்குள்ளேயே அடக்கி அடக்கி வைக்கிறதுனாலையும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் எதையாவது யார்கிட்டையாவது சொல்லணும், இல்லை உங்களுக்குள்ள ரொம்ப நாளாக வச்சிட்ருக்க ஒரு விஷயங்களை நம்பிக்கை உரிய நபர்களாக இருக்கலாம், இல்லை இவங்கக்கிட்ட பேசினா நல்லா இருக்குன்னு தோணுனா அந்த மாதிரி நபர்கள்கிட்ட பேசுங்க. உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஆஃப் எமோஷன்ஸை உள்ளுக்குள்ளே அடக்கி வைக்காதீங்க. அது மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுனால கூட அது உள்ளேருந்து வெளியில் வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு காரணமாக மாறுது. அடுத்ததாக
டைப் ஏ, வகை ஏ ஆளுமை பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பண்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் எப்பவுமே ஒரு போட்டி மனப்பான்மையோடு இருப்பாங்க, ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, எல்லாத்தையுமே ஒரு வித அழுத்தத்தை கிரியேட் பண்ணி அதன் மூலிமா அந்த வேலையை செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு குணநலன்கள் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒருவேளை அதை பண்ண முடிக்க முடியல, இல்லை பண்ணுற வரைக்குமே அந்த அழுத்தங்களானது உள்ளுக்குள்ளே அவங்களுக்குமே ஒரு அந்த இரத்த அழுத்தங்களையும் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தது பேனிக் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிர்ச்சி. சில நேரம் நமக்கு விரும்பத்தகாத ஒரு விஷயங்கள் கேட்கும் பொழுது, இல்லை நம்ம நடக்கவே நடக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் நடந்துடும் போது ஒரு வகையான அழுத்தங்கள் ஏற்படும். இந்த அழுத்தங்களானது ஹார்ட் ரேட்டில் ஒரு வேரியேஷன்ஸை ஏற்படுத்தும், இதய துடிப்பில். அப்படி இதய துடிப்பானது அப்நார்மலாக துடிக்கும் பொழுது, வழக்கத்தை விட அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் பொழுது, அதுவுமே ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கான ஒரு காரணங்களாக மாறுது. அடுத்ததாக டிப்ரெஷன், மன சோர்வு. இது நேரடி தொடர்பு இருக்குது இதயத்துக்கு. ஸோ லாங் ரன்னுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு லோன்லினஸ், ஒரு சோகமா இல்லை ஒரு தனிமையா லாங் ரன்னுக்கு இருக்கும் பொழுது அதை பற்றியே நம்ம யோசிச்சு மன அழுத்தமானது அடுத்த கட்டத்துக்கு மன சோர்வாக மாறிடும். ஸோ அந்த மன சோர்வு அப்படிங்கிறது இதயத்துக்கு பெரிய எதிரியாக இருக்கும். அதனால அந்த இதய பாதிப்புகள் ஏற்படும். கடைசியா சடன் எமோஷனல் ஷாக்ஸ்னு சொல்லுவாங்க. விரும்பத்தகாத விஷயங்கள் கேட்கும் பொழுது, ஒரு ஷாக்கான விஷயங்களை நம்ம உட்கொள்ளும் பொழுது, உதாரணமாக கடந்த வாரம் இந்த ஃப்ளைட் கிராஷஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான எமோஷ்னல் ஷாக்ஸ். அதை சார்ந்து இருக்கவங்களுக்கு பார்த்த நம்மளுக்கே ஒரு வகையான ஷாக் இருந்தது. அந்த குடும்பத்தில் சார்ந்தவங்க, அவங்களோட உறவினர்களுக்கு அது பெரிய எமோஷ்னல் ஷாக்காக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான எமோஷ்னல் ஷாக்ஸஸ் எல்லாமே தட் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக்கு. அது ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு உடம்பு சரியாமல் இருக்கிறவங்கள்ட்ட அதிர்ச்சியான விஷயங்கள் எதுவும் சொல்லாதீங்க, அவங்களோட விரும்பத்தகாத விஷயங்கள், அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் டாக்டர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போது இது சைக்கலாஜிக்கலாக ஒரு ஹார்ட் அட்டாக்கான காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ப்ராக்டிஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது இந்த அழுத்தங்கள், மன அழுத்தங்களை குறைக்கிறதுக்கான வழிகளை நம்ம எடுக்கணும். தட் மீன்ஸ் ஆஃப் யோகாவாக இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம், எக்ஸசைஸாக இருக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இதன் மூலியமாக நமக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்களானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அடுத்து, நீங்கள் என்ன மாதிரியான எமோஷன்ஸை கோத்ரோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கட்டாயமாக மற்றவங்க கிட்ட சொல்லுங்கள். இல்லை யாரையுமே நம்பலை அப்படின்னா எங்களை மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன்ஸ் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட உங்களோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள். அதுவுமே ஒரு வகையில் இந்த ஹார்ட் அட்டாக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கான வழிகளாக இருக்கும். அடுத்து, பில்ட் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் பவுண்டரிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நல்ல நண்பர்களையோ இல்லை நல்ல நபர்களையோ கூட வச்சுக்கும் பொழுது, இல்லை உங்களுக்கான ஒரு எல்லைகளை வகுத்துக்கும் போது நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுறதோ இல்லை மன அழுத்தம், மன சோர்வுக்கோ ஆட்பட மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் லைஃப் பேலன்சஸ் சரியாக இருக்கணும். ஸோ வேலையையும் குடும்ப வாழ்க்கையும் சமநிலையாக எடுத்துகிட்டு போக முடியாமல் இருக்கிறதுனாலையும் ஒரு விதமான அழுத்தம் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் ஏற்படும். அதனால ஒர்க் லைஃப் பேலன்சஸ், டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்கும். அதை தாண்டியும் என்னால் இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியலை, நான் இதெல்லாம் பண்ணுறேன் ஆனாலும் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால், எங்களை மாதிரியான நபர்களை அணுகி முறையாக ஒரு ஆலோசனை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எமோஷனல் ஹேண்டலிங்காக இருக்கலாம், இல்லை ஒர்க் லைஃப் பேலன்சஸாக இருக்கலாம், எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் மற்றவங்கள மாதிரி நார்மலாக சகஜமாக லீட் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு டேஞ்சர் ஜோன், ஒரு சைக்கலாஜிக்கலி ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக்ல இருந்து உங்களை தற்காத்துக்க முடியும். அது பெரிய ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக இருக்கும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களில் நிறைய பேருக்கு மனசு சம்பந்தமான கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கலாம். உங்கள் சார்பாக சார் இங்கே தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கான விளக்கங்களும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அடுத்த வீடியோவில் நீங்கள் பல நாளாக கேட்கணும்னு நினைச்ச கேள்வியா கூட இருக்கலாம். அதனால தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்க. உங்க மனசு சம்பந்தமான சந்தேகங்கள், கேள்விகளை தெளிவுபற்று மன நிம்மதியோட சந்தோஷமா இருங்க. அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு
நினைச்ச கேள்விகள் வந்தா கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அதை ஃபுல்லா கேட்டு நீங்க தெளிவு பெற முடியும்.